வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நியாஸ் பசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட பதிவுலேருந்து எடுத்து இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்து யூகேயில் வந்து படிச்சுட்டு இருந்தார். படிக்கும்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து ஒருத்தரை சந்திக்கிறார். அவர் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ரெகுலராக அந்த இடத்துக்கு வருவாராம். ஸோ ஒரு நாள் வந்து லேட்டாக வந்திருக்காரு. ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ, சும்மா கேஷுவலாக தான், இல்லை என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னாராம். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 85 வயசு இருக்குமா. 85 வயசில் நீங்கள் தனியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது. ஆமாம், நான் வந்து தனியாக இருக்கேன், எனக்கு பசங்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஆனால் நான் வந்து தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஆனால் 85 வயசில் வந்து ரொம்ப வயசான மாதிரிலாம் தெரியல, நல்ல எனர்ஜெட்டிக்காக அவர் வேலையை செய்கிற மாதிரி தான் இருக்கார். அப்போ வந்து சரி 2 பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் கேட்டிருக்கா, நீ எந்த ஊரில் வந்திருக்கேன், நான் எந்த ஊரில் இருந்திருக்கேன், 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சா, இப்போ 85 வயசில் தனியாக இருக்காரா, அவர் புள்ளக்குட்டியோடலாம் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சு கொடுத்துருக்காரு. பேச்சு கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, இல்லை நான் வந்து தனியாக தான் இருக்கேன், என்னோடய வேலையெல்லாம் நானே செஞ்சுக்குவேன், 2 தெரு தள்ளி என்னோடய பிரதர் இருக்கார், ஸோ நான் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லி நான் வந்து அண்ணனுக்கு வேலையை அண்ணனை முடிச்சுட்டு நாங்கள் ஒருத்தர் நாங்கள் வந்து லெட்டர் எழுதிக்குவோம் அப்படின்னு சொன்னாராம். இருக்கிற வித்தியாசமாக இருந்துச்சா, நக்கலாகவும் இருந்துச்சு. அப்போ வந்து ஃபோன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களே, இது வந்து கிட்டத்தட்ட 2003 2004 அந்த ரேஞ்சில் இந்த கதை நடந்திருக்கு. அப்போ வந்து ஏன் ஃபோனெல்லாம் இருக்குது, ஏன் டெய்லி பேசிக்க மாட்டிங்களா, ஏன் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் வந்து என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் டெய்லி என்னோடய அண்ணனுக்கு லெட்டர் எழுதுவேன், என்னோடய அண்ணனும் டெய்லி எனக்கு லெட்டர் எழுதுவார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லெட்டர் எழுதும்போது எங்களோட பழைய நினைவுகள் வந்து வரும். நான் வந்து அப்படியே லெட்டரையே எழுதிட்டு இருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் எழுதுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் நடப்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் எழுதுவேன், கொஞ்ச நேரம் நடப்பேன். அப்போ நான் வந்து எழுதிட்டு நான் கொஞ்ச நேரம் நடக்கிறேன், மற்ற வேலையை செய்யும்போது என்னோடய மெமரியில் இருக்கிற டீப்பர் மெமரிஸ் இருக்கு இல்லையா, ஆழ்ந்து இருக்கிற மெமரிஸ் எல்லாம் வந்து கிண்டில் ஆகும். அதுலேருந்து வெளியில் வர விஷயங்களை நான் வந்து எழுதுவேன், அது வந்து பகிர்ந்துக்குவேன். ஏன்னா என்னோடய அண்ணனுக்கு நிறையா விஷயங்கள் என்னோடய சின்ன பிள்ளையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 பேருக்கும் காமனாக விஷயங்கள் நடந்திருக்கும். இது வந்து எங்களை 2 பேருக்கும் ஒரு சிரிப்பை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், பல நினைவுகளை கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு. அதனால் நாங்கள் டெய்லி எழுதிக்குவோம். டெய்லி எழுதிட்டு இந்த டெய்லி எழுதின லெட்டரை அவர் டெய்லி வந்து அவங்க ஒவ்வொரு தெரு முனையிலையும் வந்து நிறைய போஸ்ட் பாக்ஸ் இருக்குமா யூகேயில். ஸோ அந்த போஸ்ட் பாக்ஸில் வந்து இவர் போஸ்ட் பண்ணிடுவாராம். அப்போ டெய்லி இவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ இவரும் அவங்க அண்ணனுக்கு எழுதுறாரு, அவங்க அண்ணனும் டெய்லி அவங்களுக்கு எழுதிக்கிறாரு. ஸோ எழுதும்போது பல விஷயங்கள் வந்து அவங்கள வந்து இளமையாக வச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா எழுதிக்கிட்டே இருக்கிறனால அவங்க மூளை வந்து ஆக்டிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது பழைய மெமரிஸும் கிண்டில் ஆகிறனால அவங்கள வந்து அப்படியே ரொம்ப ஆக்டிவாக வச்சுட்டே இருக்குது. அப்புறம் வந்து டெய்லி 2 பேருக்கும் லெட்ரு வருமா. ஒரு நாள் வரலன்னா உடனே அவர் ஃபோன் பண்ணுவாராம், ஏன் எனக்கு லெட்ரு வரல அப்படின்னு அவர் தோணுதுன்னா, எங்களுக்கு லெட்ரு வரலன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு ட்ரபிள் பண்ணியிருக்கோம். அப்போ லெட்ரு வராத அன்றைக்கி நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டுருவேன், என்னாச்சு, என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கேட்டுக்குவோம் அப்படின்னாங்க. ஸோ இதுவும் நல்ல விஷயம் இல்லையா, ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த எழுத்து அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட மூளையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் 85 வயசு 90 வயசு ஆனால் கூட நம்ம வயசாகணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் டெய்லி புது தாட் போடுறீங்க, புது விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா புது நியூரான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எப்படி ஒரு ஹார்ட்டில் வந்து ஒரு பைபாஸ் பண்ணி நம்ம வந்து திருப்பி ஹார்ட்டை நல்லா ஓட வைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம பிரெயின் செல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தால் கூட அது வந்து புதுசாக வந்து கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி உங்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எழுதும்போது அந்த பழைய நினைவுகள், பழைய விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணாமல் இருந்திருப்போம். ஃபோனில் எவ்வளோ நேரம் பேச முடியும், ஓகே நீ நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நேரம் ஃபோனில் எல்லோரும் பேச முடியாது. ஸோ அப்போ வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதும்போது அது உணர்ந்து அந்த வெளிப்படுத்துகிற விதமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு மேட்டர். நம்ம எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பல விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்த பல விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துலேயே பிக்கஸ்ட்டு லைப்ரரி, பிக்கஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் புக்ஸ் வந்து எது தெரியுமா, நம்மளோட நலந்தா யூனிவர்சிட்டி. இந்த ஃபஸ்ட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை வந்து நம்ம அழிக்கணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்மளோட லைப்ரரியை தான் அழித்தாங்க. நலந்தா யூனிவர்சிட்டிக்கு தீ வச்சிட்டாங்க. ஸோ இந்த எழுத்தில் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கான விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பாஸ் ஆன் பண்ண முடியும். நம்ம வந்து டைப் பண்ணலாம், ஃபோன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் எழுதும்போது அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது வந்து எழுத்து மூலியமாக தான் வரும்.
இப்போ நம்ம ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நம்ம சாதாரண விஷயங்கள் பண்ணலாம், ஒரு பெரிய மாறுதல் பண்ணுற மாதிரியான வாழ்க்கையை வாழாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட எழுத்து பின்னாடி வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். இப்போது நம்ம வந்து இட்லி பொடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இட்லி பொடியில் என்ன காம்பினேஷனில் எதனால் வந்தது? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு போட்டோம். எப்படி வந்து அவங்க வந்து அந்த இட்லி பொடி பண்ணும்போது என்ன காம்பினேஷனில் பண்ணியிருப்பாங்க? பல வகையான பருப்பை கலந்தாங்க. அது டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். வரமிளகா போட்டாங்க. அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டாங்க. பொட்டுக்கடலை போட்டாங்க. என்ன காம்பினேஷனில் இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணலாம். இப்போ அன்னைக்கு கூட ஒரு டாக்டர் சொல்லியிருந்தார், உலகத்திலேயே கோலன் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு உலகத்திலேயே உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட சாம்பார். நம்மளோட சாம்பாரில் இருக்கிற காம்பினேஷன் இருக்கு இல்லையா? காய்கறிகள், புளி, அப்புறம் வந்து அதில் போடுற சாம்பார் பொடி, மிளகுத்தூள், உப்பு, இந்த காம்பினேஷன் வந்து உலகத்திலேயே எந்த விதமான ஃபுட்லேயும் கிடைக்காதம்மா. இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் நம்ம சாம்பாரில் இருக்கான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து நார்மலாக நான் வந்து ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப் தான் நினைக்காம, உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்கேயோ ஏதோ இடத்துல வந்து இது ஹெல்ப் பண்ணும். எழுத்து ஒன்று தான் நம்ம வந்து நம்மளோட தாட்டை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம நார்மல்னு நினைக்கிற விஷயம் பிற்காலத்தில் இது ஒரு பெரிய ரிசர்ச்சாகவே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தோன்றதை, உங்களுக்கு என்னென்ன, இப்போ நீங்கள் ஒரு சமையலே பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த காம்பினேஷனில் இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தாட்டை நீங்கள் எழுதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு எழுத தெரியும், எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பற்றி எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சா யாருனாலையும் எழுத முடியாது. ஸோ எழுத்து அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அது வந்து ப்ராக்டிஸ் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிறதோட நம்ம விடக்கூடாது. எவ்ரிடே நம்ம எழுதணும். எவ்ரிடே எழுதும்போது நம்மளோட தாட்டும் நம்மளோட மூளையில் இருக்கிற செல்ஸும் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து இது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாகவும் இருக்கலாம். ஓகேயா?